ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா குட்டியாக க்யூட்டாக ஒரு ஸ்டெட்டு வந்து நம்ம பண்ண போகிறோம். இப்போது அதுக்கு தேவையான திங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கேட்டு, இந்த மாதிரி டெடி பியர் போட்ட மாதிரி இந்த மாதிரி டாலர் வாங்கி வச்சுக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கூக்கு தேவை. ஸோ இதை மாட்டிருக்கு இந்த மாதிரி குக்கி தேவை. இது வந்து டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லலாம் வச்சுருப்பாங்க, நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. ஸோ இதை வச்சு நம்ம எப்படி வந்து ஸ்டெட்டு பண்ணலான்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக நாங்கள் இதெல்லாம் வாங்கின பர்பஸே வேறு. நான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரேஸ்லெட் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பீட்ஸு, எலாஸ்டிக் த்ரெட்டு எல்லாமே வாங்கி வச்சுருந்தோம். கடைசியில் என்னாச்சு, மண்டையில் இருக்க கொண்டைய மறந்த மாதிரி இது வந்து கோக்குருக்கு, ப்ரேஸ்லெட்டில் கோக்குருக்கு ஒரு ரவுண்டாக ஒரு குட்டியாக ஒன்று வரும், அது வாங்காமல் விட்டுட்டோம். ஸோ அப்போ தான் என்னடா பண்ணுறது, அது மட்டும் வாங்குறதுக்கு எங்கடா போய் வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் ஏன் இதை வச்சு நம்ம வந்து ஸ்டெட்டு பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு ஐடியா வந்துச்சு. இதை வச்சு எப்படி வந்து நம்ம ஒரு குட்டியாக க்யூட்டாக ஒரு ஸ்டெட்டு பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஸோ அந்த கூக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் எங்கே வாங்கினேன்னா ஒரு 2-3 மந்த்ஸ்க்கு பிஃபோர் வந்து பார்த்திங்கன்னா நான் டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் வாங்கினேன். ஸோ பெயிண்டிங் ரிலேட்டட் மெட்டீரியல் வாங்க போனப்போ இதை பார்த்தேன். நான் சரி எதுக்காச்சும் யூஸ் ஆகும்னு வாங்கினேன். ஸோ அது இப்போ யூஸ் ஆகிருக்கு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பண்ணலாம். இப்போ வந்து 2 கூக்கு எடுத்துக்கோங்க. ஸோ நம்ம 2 காதுக்கு போட்டிருக்கு, 2 கூக்கு, அதுக்கப்புறம் டாலர் 2. ஸோ ஒரே மாதிரி எடுத்துக்கோங்க. நான் கேட் போட்ட டிசைனில் நான் எடுத்திருக்கேன். இப்போ அந்த கூக்குக்கு கீழே அந்த கீழே வந்து ரவுண்டாக இருக்கும் இல்லையா, அதை வந்து ஓப்பன் பண்ணணும். லைட்டாக ஓப்பன் பண்ணால் தான் அந்த டாலரை உள்ளே நம்ம விட முடியும். ஸோ அதை ஓப்பன் பண்ணுறதுக்கு நீங்கள் ஏதாச்சும் கட்டர் மாதிரி ஏதாச்சும் வச்சுருந்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. என்கிட்ட அப்படி எதுவும் இல்லை. ஸோ நம்ம கையே ஆயுதம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கையை வச்சே ஓப்பன் பண்ணுறேன். இப்போது அது ரொம்ப வந்து ஹார்டாலாம் ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது, லைட்டாக தான் இருக்கும். நீங்கள் கொஞ்சம் இது பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகிடும். இப்போ வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ அந்த டாலரை வந்து நீங்கள் வந்து அதுக்குள்ளே போட்டுக்கோங்க. போடும்போது பார்த்து போடுங்க. அந்த குக்கி வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கணும். ஸோ அதை வந்து பார்த்து போடுங்க. அதுக்கப்புறம் மாற்றி போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த டாலரோட டிசைன் வந்து உங்களுக்கு தெரியாது. அது வந்து பின்னாடி திரும்பி இருக்கும் போடும்போது. ஸோ அதை வந்து நல்லா உள்ளே விட்டுட்டு, ஸோ அந்த வந்து நல்லா உங்கள் கையை வச்சு வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ உங்ககிட்ட கட்டர் இருந்துச்சுன்னா நீங்கள் கட்டர் ஏதாச்சும் வச்சு கொஞ்சம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்கள். அது வந்து நல்லா அமுங்கிடும். இப்போ கையை வச்சு பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், விரல் கொஞ்சம் வலிக்கும். பட் ஆனால் ஒன்றும் ஆகாது, ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ இப்போ அவ்வளோதான், நம்மளோட ஸ்டெட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டெட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வெஸ்டர்ன் வியர், குர்த்தி இது எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு வந்து செட் ஆகும். ஸோ இதே மாதிரியே நான் வந்து இன்னொரு காதுக்கும் வந்து நான் ஸ்டெட் பண்ணிக்க போகிறேன். ஸோ அதுவும் அதே மாதிரி தான். இப்போ நம்ம 2 காதுக்கும் நம்ம பண்ணியாச்சு. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ.